இஸ்லாமிய மதம் தழுவிய பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை மறுக்கும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தீர்ப்பை கண்டித்து பல்லாவரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் எம். யாக்கூப் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த 100க்கும் மேற்பட்ட தமுமுக, மமக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திமுக ஆட்சியில் போராடி பெற்ற இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை நீர்த்து போகும் விதமாக இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது. இதனை மாநில அரசு மேல்முறையீடு செய்து பெற்றுத்தர வேண்டும் என கோஷம் எழுப்பினார்கள். சமூக நீதி வழக்குகளை நீதி கேட்டு வருவோருக்கு சமாதானத்தின் வாய்ப்புகள் அனுமதியோம் எதிர்ப்பை காட்டு கடுமையான எதிர்ப்பு சாதனை இது சங் பரிவார சிந்தனையா? சதி செய்யாதே நீதியை அழிக்க சதி செய்யாதே. முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திருப்பரங்குன்றத்தினுடைய விவகாரத்தில் தமிழகம் முழுவதும் ஒரு மத உணர்வுகளை தூண்டும் வண்ணமாக தீர்ப்பளித்த அதே நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் மிக மோசமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார். எப்படிப்பட்ட தீர்ப்பு என்று சொன்னால், 2007 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தொடர்ச்சியாக 1995 2009 வரைக்கும் நாங்கள் நடத்திய அந்த போராட்டத்தின் விளைவாக அந்த 3.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதுக்கு நன்றி அறிவிப்பு மாநாடும் நாங்கள் நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடத்தினோம். ஆனால் அந்த இடஒதுக்கீட்டில் கடந்த கால முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சரத்தை கொண்டு வந்தார்கள். தமுமுகவுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். 3.5% இடஒதுக்கீட்டில் முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை தழுவினால், ஒரு கிறிஸ்டினோ ஒரு இந்தோ கடவுள் நம்பிக்கை இல்லாதவரோ முஸ்லீமாக மாறினால் அவருக்கு இந்த 3.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கையை ஏற்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு அந்த கோரிக்கையை வெல்லும் வண்ணமாக தலைமைச் செயலகத்தை சிறுபான்மை மாநாட்டில் அந்த கோரிக்கையை முன்மொழிந்து அவர் வழிமொழிந்து நிறைவேற்றினார். பிறகு தொடர்ச்சியாக நீதிமன்றம் செல்லும்போது நீதிமன்ற நீதிபதிகளும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் அதே தீர்ப்பை அவர்களுக்கு செல்லும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல், சமூக நீதி மன்னன் என்று பார்க்காமல், செங்கி நீதிபதியாக ஒரு நீதிபதி மதுரை பெஞ்சிலே அமர்ந்து கொண்டு அவர் பலவிதமான தீர்ப்புகளை மன இச்சையின் அடிப்படையிலே கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதுதான் இந்த 3.5% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுகிறது உள்நோக்கத்தோடு அந்த தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள், தாவேக்காவுடைய முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அவருடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்குடைய அமைச்சர் அவர்களும், அதேபோல் தாவேக்கா அமைச்சர் அவர்களும் நாங்கள் இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கின்றார். அந்த வாக்குறுதி அடிப்படையில் அமைதியான முறையில் தமிழ்நாடு முழுவதும் 68 இடங்களில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் போராட்டத்தை நடத்துகிறது. ஆக அன்புக்குரிய சகோதரர்கள், தொடர்ச்சியாக சாமிநாதன் போன்றவர்களை புறக்கணிக்க வேண்டும். அவர்களுக்கு சக்திக்கு உட்பட்டு, அவர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு சாமிநாதன் போன்ற நீதிபதிகளை தமிழகத்துக்குள்ளே வரவிடாமல் மதச்சார்பற்ற கொள்கையும் சமூகநீதி கொள்கையும் நாம் பாதுகாப்போம் என்று கூறி, அதாவது மதுரை பெஞ்சில் போன வாரம் ஜூன் 25ஆம் ஆண்டு அவர் சொல்லக்கூடிய தீர்ப்புக்கும் அந்த வழக்குக்கும் சம்பந்தமில்லாத ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. 3.5% இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு, முஸ்லீம் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ வந்தால் அந்த நீங்கள் அதை அந்த 3.5% இடஒதுக்கீடு செல்லாது என்று தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார். அவர் அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்து தீர்ப்பு வழங்குவது கிடையாது. அவர் ஒரு அமைப்பினுடைய ஏவலாக, அதேபோல் ஒரு அமைப்பினுடைய செயல்பாட்டாளராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆகையால் தான் அதே நீதிபதி தான் திருப்பரங்குன்றத்திலேயும் வழக்குகளை வழங்கினார். இப்பவும் அந்த வழக்கை முஸ்லிம்களுக்கு எதிராக வழங்கியிருக்கின்றார்.